புதுக்கோட்டை அருகே உள்ள வெள்ளாற்றில் மணல் அள்ளப்படுவதாக புகார் அளித்தவர்கள் மீதே அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பாண்டிபத்திரம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியின் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பாதுகாக்கும் வகையில் வெள்ளாற்றில் மணல் அள்ள நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் தடையை மீறி இரவு நேரங்களில் மணல் திருடப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். மாறாக வீடு கட்டுவதற்காக பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த மணலை அதிகாரிகள் அள்ளி சென்றதாகவும் புகார் அளித்த தங்கள் மீதே நடவடிக்கை எடுப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மகனை இழந்து வாடகை வீட்டில் வசித்து வரும் பெண் ஒருவர் வீடு கட்டுவதற்காக சேமித்த மணலை அள்ள வேண்டாம் என கோட்டாட்சியர் அபிநயாவின் கையை பிடித்து கதறி அழுத சம்பவம் காண்போரை கண்கலங்க செய்தது. 10 வருடத்திற்கு முன்னாக அடித்த மண் ரசீது வாங்கியது. 10 வருஷத்துக்கு முந்தி இருக்க ரசீது நாங்கள் விவசாயிகள் வைத்திருப்போமா? எங்கள் மண் அன்னைக்கு திருட்டு மண்ணை பிடிக்க சொன்னால் நைட்டில் டெய்லி வண்டியில் மண் போகுது, டேரஸில் போகுது, ஆற்று மண் ஏற்றி போகுது. ஆற்றுல பாருங்கள் அவ்வளோ பெரிய பள்ளமாக கிடக்கு. எங்கள் ஆற்றுல இருக்க மண் திருடு போகுதுன்னா நாங்கள் பெட்டிஷன் கொடுத்ததுக்கு இது வரைக்கும் ஆக்ஷன் கிடையாது. ஆனால் இப்போ வீட்டில் இருக்க மண்ணை அள்ளிட்டு போகிறாங்க. அது எந்த வழியில் நியாயம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். தாலுக்கா பாண்டிபத்திரம் கிராமத்தில் இருக்க வீடு கட்டுறதுக்கு மண் எடுத்து கொடுத்தா ஆராய் தாசில்தார் எல்லாரும் மண்ணை அள்ளுறாங்க. எங்களுக்கு என்ன வழி நீங்கள் அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். வீடு கட்ட முடியலை. நாங்கள் இல்லாத விவசாயத்தை வச்சு தான் நாங்கள் வீடு கட்டலாம். மண் அள்ளுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவை சொல்லணும். 2 வீலர்லையும் மாட்டு வண்டிலையும் டெய்லி இரவில் மக்கள் தூங்குனதுக்கு முன்னாடி மண்ணள்ளி கொண்டு போய் விற்பனை செய்கிறாங்க. இதுக்காக ஃபோன் போய் விட்டு கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தா திருடங்களை பிடிக்கிறதுக்கு பதிலாக திருடங்களை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க ஆளுகள் மண்ணல் அழிட்டு போகிறதுங்கிறது ஏற்புடையதில்லை. வீட்டுக்குள்ளே பூந்து திருடங்களை பிடிக்கிற மாதிரி மண்ணல்றதை ஏற்றுக்க முடியாது. இந்த மக்களை திரட்டி கோட்டாட்சியரும் அதிகாரத்திற்கு திமிருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பது நேரத்தில் அறிவிச்சுக்கிறோம்.